வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு உளுந்தில் மொறுமொறுப்பாக ஒரு வடை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழாக்கில் நான் அந்த கோடு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எடுத்து 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் நல்லா ஒரு அரை மணி நேரம் வடிகட்டிடுங்க. உளுந்து சாதாரணமாக நான் வடைக்கு நம்ம என்ன செய்வோம்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க மாட்டோம். இதற்கு பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், இஞ்சி துண்டங்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 விரலளவு இஞ்சி கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தண்ணீர் வடிஞ்ச பிறகு முதல்ல கொஞ்சம் உளுந்து எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். மற்ற உளுந்தை லேசாக ஒரு திருப்பு தான் திருப்ப போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக, ஏன்னா அந்த உளுத்தம் பருப்பு இதோட சேரணும், இல்லைன்னா வடை தட்ட வராது. அதற்காக இதை கொஞ்சமாக கொரகொரப்பா. இப்போ இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா சும்மா அப்படி ஒரு திருப்புனா போகிறோம். பருப்பு லேசாக அப்படி உடஞ்சா போகிறோம். நல்ல மிருதுவாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி பருப்பு ஒரு திருப்பி அதில் கலந்துடணும். நம்ம சாதாரணமாக உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டோம், ஏன்னா 1 மணி நேரம் ஊற வைக்கணும், நிறைய எண்ணெய் குடிச்சிடணும். ஆனால் இந்த மொறுமொறுப்பான வடைக்கு நம்ம அது வேகணும் இல்லையா அந்த பருப்பு, அதனால் கட்டாயம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். உப்பு சிறிதளவு நான் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இஞ்சி பச்சை மிளகாய் விழுது அரைத்த விழுதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இல்லை எங்களுக்கு அப்படியே பச்சை மிளகாய் போட்டால் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 3 வெங்காயம் நான் சேர்க்குறேன். வெங்காயம் வேணும்னா 4 கூட நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையில்லை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா கொத்தமல்லி போட்டோம்னா ஒரு மிருது தன்மை கொடுத்தணும். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 2 தேக்கரண்டி அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக அரிசி மாவு நான் சேர்க்குறேன். இதை நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நீர்த்து போச்சு அப்படின்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி குளிர்சாதன பெட்டியில் மேலே ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அப்படி நீர்த்து போகாது. பாருங்கள், இந்த மாதிரி பருப்பாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு வட்டமாக தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போடணும். அப்போ தான் அந்த உள்பக்கமெல்லாம் நல்லா வெந்து வரும். உளுந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது, நிறைய நார் சத்து மிகுந்தது. அதுவும் உளுந்து இல்லாமல் நம்முடைய நாட்களே நகராதேனா இட்லி தோசைக்கு கட்டாயம் உளுந்து நமக்கு தேவை. அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா பூ பெய்தும் நாட்களில் இந்த உளுந்தில் களி செஞ்சு கொடுப்பாங்க, அதில் இனிப்பு அல்வா செஞ்சு கொடுப்பாங்க, அந்த உருண்டைகள் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இடுப்பில் அவங்களுக்கு அந்த இரத்தப்போக்கு ஏற்படுறதால இடுப்பெல்லாம் வலிக்கும். அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இடுப்பு எலும்புகள் நல்லா வலு பெறணும் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய உணவில் உளுந்து இருக்கணும். இந்த மாதிரி வடைகளை நீங்கள் மாலை நேரங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஒரு கலவை சாதம் செஞ்சோம், இன்றைக்கி எதுவும் பொரியல் அது வறுவல் அதெல்லாம் நான் செய்யலை, இந்த மாதிரி வடை செஞ்சால் நல்லா இருக்கும்னா அந்த மாதிரி நாட்களில் இந்த வடையை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் பொறுமையாக நல்லா திருப்பி எடுக்கணும். முதல்ல கொஞ்சம் பெரிய தீயில வைங்க, அப்புறம் கொஞ்சம் வேகணுன்றதால நான் கொஞ்சம் இளந்தீயில வைக்கிறேன். ஏன்னா பருப்பு இல்லையா, உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அப்புறமா நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் பெரிய தீயில வச்சு எடுத்துக்கலாம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. இதற்கு பூண்டு தேவையில்லை, எப்பவுமே உளுந்து வடைக்கு பூண்டு சேர்க்காதீங்க, இஞ்சி சேர்த்தாவே போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிவந்து பருப்பு நல்லா தெரியுது பாருங்கள். அதுவும் உளுந்து வடையெல்லாம் சூடாக சாப்பிட்ணும். வடை நம்ம சாப்பிடும் பொழுது நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சீதோஷ்ண நிலைக்கு இந்த வடைகளெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா வடிஞ்ச பிறகு எடுங்க, அவசரப்பட்டு எடுக்காதீங்க. அதுவும் குறிப்பாக உறிஞ்சித்தாளில் போட்டு எடுங்க. என்கிட்ட இல்லைன்றதால இன்றைக்கி நான் செய்தித்தாள் போட்டேன். எப்போவும் உறிஞ்சித்தாளில் போட்டு எடுத்திங்கன்னா வீட்டில் யாருக்காச்சும் கொழுப்பு அந்த பயம்லாம் நமக்கு இல்லாமல் தைரியமாக சாப்பிடலாம். வடை தயாராகிடுச்சு, செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.